ஜெய்பீம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற படுகொலையில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கின்ற சாதிய படுகொலையும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அமைப்புகளை கட்சிகளை கட்டி இந்த மக்களை நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்தி மக்களுக்காக அணிதிரட்டி போராடுகின்றார்களோ இவர்களை எல்லாம் குறிவைத்து ஏறக்குறைய 3 மாதத்தில் தென் மாவட்டத்தில் மட்டும் தொடர் படுகொலையாய் நிகழ்த்தப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாய் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவருடைய படுகொலை ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை இங்கே இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் யார் இந்த ஆம்ஸ்டாங், யார் அண்ணன் ஆம்ஸ்டாங் என்கின்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் எந்த மக்கள் கண்டிருந்தும் குருடனாய், எந்த மக்கள் காதிருந்தும் சோடனாய், எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டு, எந்த மக்கள் பிற்படுத்தப்பட்டு இந்த திராவிட கட்சியினுடைய 75 ஆண்டுகால ஆட்சியில் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை அணிதிரட்டி, அந்த மக்களை ஆட்சி அதிகாரத்தின் வாயிலாக அணிதிரட்டி அந்த மக்களை இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும், இந்த நாட்டினுடைய தலைவராக, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக நாம் இந்த மண்ணை ஆள வேண்டும், பூர்வகுடி நாம் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்த மகத்தான தலைவன் அண்ணன் ஆம்ஸ்டாங். மக்கள் புரட்சி கழகத்திற்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலடியிலே எண்ணற்ற கட்சிகள் விழுந்திருக்கின்ற பொழுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய காலடியிலே எண்ணற்ற கட்சிகள் விழுந்திருக்கின்ற பொழுது தன்மானத்தின் சிங்கமாய், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாய், பட்டியலின பழங்குடி மக்களின் பாதுகாவலராய் அண்ணன் மாப்பா வர்கீஸ் அவருடைய தலைமையிலே மக்கள் புரட்சி கழகம் இங்கே என்ன ஒரு தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்விக்கு விடைதான். எந்த மக்கள் இங்கே ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை 5 முறை ஆண்ட கருணாநிதி அவர்கள், அதைத் தொடர்ந்து இங்கே நாடகத்திலே நடிக்க வந்து பிறகு திரைப்படத்தின் வாயிலாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை தொடர்ந்து, எம்ஜிஆரை தொடர்ந்து, அண்ணாவை தொடர்ந்து இங்கே ஒட்டுமொத்தமாக 75 ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெறும் வாக்கு வங்கியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்கு வங்கியாக இருந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஓர் அணியிலே, ஒரே அணியிலே நாம் திரட்ட வேண்டும். அந்த அணியிலே திரட்டுவதற்கான ஒரு தாரக மந்திரம் எப்படி 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை கைக்குள்ளே வைத்திருந்ததோ அந்த ஆட்சியை நாம் பறிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த வார்த்தை, ஸ்டாலின் தான் வராரு, சாராய தர போறாரு, வீரன் என்கின்ற சாராய தர போறாரு, அவர் விடியெல்லாம் தரமாட்டாரு, அன்னைக்கே பாடிட்டான். அதனுடைய தொடர்ச்சி தான் திராவிட மாடல் என்கின்ற ஒரு போலி மாயையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தான் மக்கள் புரட்சி கழகம் திருவண்ணாமலையில முன்னெடுத்த வார்த்தை ஒரு தாரக மந்திரம், ஜெய்பீம் மாடல். அது என்ன ஜெய்பீம் மாடல்? அது எப்படி ஜெய்பீம் மாடல்? எதற்காக இந்த ஜெய்பீம் மாடல்? ஒரு வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. ஜெய்பீம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த வார்த்தைக்கான வரலாறு சௌதார் நதிக்கரையிலே ஏறக்குறைய எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், எந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்கே அந்த நதியிலே
இருக்கின்ற தண்ணீரை பருகுவதற்கு கூட 10 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தை நடத்தி 10 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தின் வாயிலாக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களை சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், இவர்களுக்கான உரிமையை நாம் சட்டத்தின் வாயிலாக பெற்று தர வேண்டும் என்று ஒரு உத்தரவின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் அணிதிரட்டி சௌதார் நதிக்கரையிலே அங்கே அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட அந்த நதியினுடைய நீரை பருகினார். அப்பொழுது உருவானதுதான் தன்னெழுச்சியாக உருவாக்கியதுதான் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்கின்ற ஒரு முழக்கம். இந்த முழக்கம் எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த மக்கள் உரிமை இழந்திருக்கிறார்களோ, எந்த மக்கள் இங்கே சமூக நீதியை புறக்கணிக்கிறார்களோ அந்த மக்களை ஒருங்கிணைக்க பயன்படும் வார்த்தை ஜெய் பீம். இப்பொழுது கூறுங்கள், எந்த மாடல் ஆட்சி இங்கே வர வேண்டும்? ஏறக்குறைய இந்த மக்களை சாராயம் கொடுத்து கொள்ளுகின்ற ஆட்சியா, அல்லது மின்சார கட்டணத்தை உயர்த்தி இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களை மேலும் வஞ்சிக்கின்ற ஆட்சியா? இல்லை, இதற்கு மாற்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்ட வேண்டும். இந்த மக்கள் உரிமை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அணிதிரட்ட வேண்டும். இந்த மக்களுக்கான ஆட்சியை சமூக நீதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெய் பீம் என்கின்ற வார்த்தையின் மூலமாக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அமர்த்த வேண்டும். மக்கள் புரட்சி கழகம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஒரு அணிதிரட்டை மக்களை அணிதிரட்டி இங்கே சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுமோ அதனுடைய தொடர்ச்சிதான் கருப்பர் நகரத்தின் தலைநகரத்தினுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். கல்வியில சிறந்தவர், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடியவர், சமத்துவத்தை பேசக்கூடியவர். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே கூறிக்கொண்டு இளைப்பாற கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு சமூக நீதியை பேசுகின்ற தலைவர்கள், சமத்துவத்தை பேசுகின்ற தலைவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளை பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரங்களிலே வயதான முதியவர்களின் வீட்டில் அமர்ந்து உணவு அருந்துவதும், நாங்கள் பட்டியலின மக்களின் வீட்டிலே சரிசமமாக அமர்ந்து உண்ணுவோம் என்று அவர்களோடு நாங்கள் உணவருந்தி நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுவோம் என்று வெறும் ஊடகத்திற்கு செய்தியாக மட்டுமே குறிப்பிடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருமுறை இதே போல ஊடகங்களிலே பட்டியலின மக்கள் வீட்டிலே நாங்கள் உணவருந்தினோம், பட்டியலின மக்கள் வீட்டிலே நாங்கள் டீ குடித்தோம், பட்டியலின மக்களோடு நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் பழகினோம் என்கின்ற செய்தி வந்தது. அண்ணன் வர்கீஸ் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை தொடர்பு கொண்டார். அண்ணா சென்னையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், இங்கே ஒட்டுமொத்தமாக பட்டியலின பழங்குடி மக்களினுடைய உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் என்று கேட்கின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் கூறினார், அண்ணா இங்கே பட்டியலின மக்களின் வீட்டிலே உணவருந்தி கொண்டிருக்கின்றன என்கின்ற பெருமைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டிலே அலுமினிய தட்டிலே தான் உணவு உண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அழையுங்கள், உங்கள் வீட்டிற்கு தங்க தட்டிலே நான் உணவு அளிக்கின்றேன், வாருங்கள் என் வீட்டிலே தங்க தட்டிலே சோறு போடுகின்றேன் என்று அழைகள் என்னை அன்று மக்கள் புரட்சி கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் வர்கீஸ் அவர்கள் கூறினார். அண்ணன் அவர்களும் அதே ஏற்றுக்கொண்டு அறிவித்தார்கள். ஆனால் யாரும் வரவில்லை. காரணம், அவர்களுக்கு பயம். பழக்க தோஷத்தில் தங்க தட்டை சாப்பிட்டு விட்டு அக்கிலே மறைத்து எடுத்து சென்று விடுவோம் என்கின்ற பயம்தான் இங்கே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையுடைய கருப்பர் நகரத்தினுடைய மாவீரன், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின கிறிஸ்துவ இஸ்லாமிய அத்துணை சமூகத்திற்கும் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவனை இங்கே வீழ்த்தியிருக்கின்றார்கள். அவரை வீழ்த்துவது மிக எளிமையானதல்ல. காவல்துறையின் உதவியோடு உளவுத்துறை 3 முறை எச்சரித்தும் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் காவல்துறையும் அரசும் இதற்கு பின்புலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் உண்மை குற்றவாளிகளை அரசு பாதுகாக்க நினைக்கின்றது. அதைதான் தேசிய தலைவர் மகிழ்ச்சி மாயாவதி அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த படுகொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லி சென்று விட்டார். ஆனால்
அண்ணன் அவர்களை இழந்து நேற்றைக்கு 16ஆம் நாள் படத்திறப்பு. சென்னை முழுவதும் திரும்பும் இடமெல்லாம் கருப்பர் நகரத்தின் தலைவராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் புகைப்படம், எங்கு பார்த்தாலும் அவருடைய புகைப்படம். காரணம், தன்னெழுச்சியாக எழுந்தது. இங்கே போராளிகள் அவருடைய உடல் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் மறைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு, கொள்கை, கோட்பாடு என்றைக்கும் மாறாது. ஒரு தத்துவம், ஒரு போர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை உருவாக்கும். ஒரு போர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியை உருவாக்கும். ஒரு போராளி ஒரு மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குவார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் இறப்பு இன்றைக்கு சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற, அநீதிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற போர் என்று கூறிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை விரைவில் கைப்பற்றுவோம். ஆட்சி அதிகாரத்தை விரைவில் கைப்பற்றுவோம். திராவிட கட்சிகளுக்கு தீர்வை கட்டுவோம். விரைவில் திராவிட கட்சிகளுக்கு தீர்வை கட்டுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தோடு இணைப்பார்கின்றேன். ஜெய்பீம்.